வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னாக்கா இந்த 3 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பென்ஷனில் வந்து இது டைரெக்டாக வந்து சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால இந்த 3 விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கும் உங்களுக்கு வந்து உபயோகப்படும். அதே போல் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுதோ அந்த டைமில் வந்து இன்னி நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதத்தோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பென்ஷனருக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளே வந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். யாரெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த யாருக்கெல்லாம் பென்ஷன் வரலையோ அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்வு சான்று வந்து சரியான முறையில் வந்து சமர்ப்பிக்கப்படலை. ஸோ நீங்கள் வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பார்ஸுக்கு தான் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு லைஃப் சர்டிஃபிகேட் வந்து பார்த்துருக்கீங்க. இது வந்து 30 நவம்பர் 2024 வந்து லாஸ்ட் டேட் இவரோடது. ஸோ அவர் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்பார்ஸ்லேருந்து அவருக்கு அலர்ட் மெசேஜ் வந்து வந்தாச்சு. அதாவது வந்து நீங்கள் இன்னும் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல, ஸ்பார்ஸில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொடுக்காது இருந்தார். ஸோ இந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கீழே டிஸ்க்ளைமரில் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட என்ன எரரோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாலே அது வந்து சக்ஸஸ் ஆகிடுமானாக்கா கிடையாது. நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டில் டிஸ்க்ளைமரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் செக் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி ஸ்பார்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் உங்களுக்கு வந்து வருது. ஸ்பார்ஸ்லேருந்து உங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்த 2 நாளில் 3 நாளில் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருது. அதாவது நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா ஸோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அங்கே வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, சப்மிட் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எந்த மெசேஜுமே வரல. ஸ்பார்ஸ்லேருந்து இந்த மாதிரி இன்டிமேஷன் மெசேஜ் மட்டும் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் ஆகிருக்காது. அப்டேட் ஆனவங்களுக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் மெசேஜ் வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பார்ஸில் லாகின் பண்ணி உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த மெசேஜுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம். யாருக்கெல்லாம் சேஞ்ச் ஆகலை, இந்த மாதிரி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து மறுபடியும் கொடுங்க. நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து 2 முறை 3 முறை 4 முறை நான் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாக்கா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் கடைசியாக எந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தீங்களோ, சரியான முறையில் எது வந்து கொடுத்தீங்களோ அது வந்து அக்செப்டபுளாக இருக்குது அப்படின்னாக்கா அதுபடி தான் உங்களோட நெக்ஸ்ட்டு டியூ டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. லைஃப் சர்டிஃபிகேட் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து கொடுத்துடலாம். உங்களோட ஃபோனில் இருந்தே உங்களோட டாக்குமெண்ட்டு நீங்களே புட்டப் பண்ணி எது சரியாக இருக்குது எது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி நீங்களே வந்து கொடுத்துக்கலாம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இல்லை டிஃபென்ஸ் சிவிலியனாக இருந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டுருக்கோ நான் இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ நேற்று வந்து ஒருத்தர் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணார். அவரோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம ஜீவன் பிரமாணில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணது வந்து சரியான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட யூடியூப்பில் வந்து சூப்பர் பட்டனை கிளிக் பண்ணி அவர் வந்து 100 ரூபா வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 100 ரூபா கொடுத்தது வந்து அது வந்து நம்ம வந்து பெரிய விஷயமா வந்து பேசல. ஆனால் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து அவர் வந்து திருப்தியானது, அதாவது நாம் என்ன வந்து சொன்னோமோ அது வந்து அவருக்கு வந்து திருப்தியாக இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த 100 ரூபா போட்டுட்டு நம்மளுக்கு வந்து அவர் மெசேஜும் பண்ணார். நம்ம எந்த மாதிரி வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி அவர் வந்து சேமாக பண்ணி அவரோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால ஸோ இது வந்து நான் வெளியே போயிட்டு எங்கே கொடுத்தாலும் மினிமம் ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வந்து செலவாகும். போயிட்டு வர நேரம், அங்கே போயிட்டு நான் வந்து காத்திருக்கிற நேரம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி 100 ரூபா வந்து இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சேனலுக்கு உதவுறீங்க அப்படின்னாக்கா தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட உதவி வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிடிஐ யாருன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஸ்பார்ஸில் யாருக்கெல்லாம் மைக்ரேட் ஆகிட்டு இருக்கோ நீங்கள் வந்து ஸ்பார்ஸுக்கு தான் கொடுக்கணும். மற்றபடி சிபிபிசி பென்ஷனராகவே இருக்கீங்க இல்லை டிபிடிஓ பென்ஷனராகவே இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ நீங்கள் அப்படியே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். இப்போ ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஏன்னா நீங்கள் பேங்க்லேயே போய்ட்டு மறுபடியும் கொடுத்தனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேங்க்கை மென்ஷன் பண்ணி அவங்க வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தனால உங்களுக்கு வந்து தப்பாகுது. ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்த போனாலும் சரி, டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கேம்பெயின் நடக்குது அங்கே போனீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து ஸ்பாஸில் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. மற்றபடி பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து பிடிஏ சேஞ்ச் ஆனது வந்து தெரியாது. இந்த மாதிரி தவறாக தான் வந்து கொடுப்பாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்த லைஃப் சர்டிஃபிகேட் தான்.
ஸோ இந்த மாதிரி எரர் பண்ணும்போது உங்களோட பென்ஷன் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து பென்ஷன் ஸ்டாப் ஆகிட்டு இருக்கோ நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்து அதிகமாக போச்சுன்னா ஒரு 15 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அதனால் லைஃப் சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் எதனா டேட்டா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து 3 மாதம் 4 மாதம் ஆகியும் அது வந்து அப்டேட் ஆகலை, பெண்டிங்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டா அப்டேட் பண்ணது வந்து அப்டேட் ஆகாமல் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன அப்டேட் பண்ணீங்களோ அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன கொடுத்தீங்களோ அது வந்து உங்களோட ரெக்கார்டுக்கு வந்து இமெயில் மூலயமா சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரெக்கார்டுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இமெயில் மூலயமா சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதாக கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பேராகிராஃப் வந்து எழுதுங்க. அதாவது இந்த மாதிரி நான் ஸ்பார்ஸில் வந்து இதை அப்டேட் பண்ணேன், ஸோ அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இது வந்து கொடுத்தேன், அது 2 மாதம் ஆயிடுச்சும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டு வந்து வெரிஃபை பண்ணாமல் அது வந்து பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புங்க. மெயில் அனுப்பிட்டு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அது வந்து அப்டேட் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சிபி கிராம்லேயோ இல்லை ஸ்பார்ஸ்லேயோ வந்து கிரீவன்ஸ் போட்டு அதை வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ கிரீவன்ஸ் போகிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இல்லை உங்களுக்கு வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்மளோட யூடியூப்பில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்கும்போது நம்ம என்ன ஃபார்மேட்டோ அது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷனல் பென்ஷன் பற்றி ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து பென்ஷனருக்கு பொருந்தும், ஃபேமிலி பென்ஷனருக்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் கிடைக்காதனாக்கா அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த அடிஷனல் பென்ஷனோட டேபிள் வந்து இங்கே பார்த்துட்டீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 வயசுலேருந்து 20%, 85லேருந்து 30%, 90 வயசு ஆகும்போது உங்களுக்கு 40% கிடைக்கும், 95 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% கிடைக்கும், 100 வயசு எப்போ முடியுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பென்ஷன் வந்து 100% வந்து கிடைக்கும். 100 வயசு தாண்டும் போது நீங்கள் என்ன வந்து பென்ஷன் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுளாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பென்ஷனர் வந்து இப்போ 84 வயசில் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி தான். பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 84 வயசில் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க, அவருக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் கிடச்சிருந்தாச்சு. அவர் வந்து இறந்துட்டு அவங்களோட ஃபேமிலி பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசு ஆகுது, அவங்களுக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பென்ஷனர் எது வரைக்கும் இருந்தாரோ அவர் பென்ஷன் வாங்கும்போது அவரோட வயசு 80 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால அடிஷனல் பென்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து யார் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்குறாங்களோ அவங்களோட வயசு என்ன அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட அடிஷனல் பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 60 வயசு 70 வயசு தான் ஆகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் கிடைக்காது. யார் வந்து பென்ஷன் வாங்குறாங்களோ அது வந்து ஃபேமிலி பென்ஷனர் வந்து இப்போ 70 வயசில் பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட வயசு எப்போ 80 வந்து ரீச் ஆகுதோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் கிடைக்கும். ஏற்கனவே பென்ஷனர் வந்து 80 வயசுக்கு மேலே இருந்தார், அவர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார், அதனால அதே பென்ஷன் வந்து கிடைக்குமானாக்கா அந்த மாதிரி கிடையாது. அடிஷனல் பென்ஷன் பொறுத்த வரைக்கும் யார் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட வயசு 80 கிராஸ் பண்ணும்போது தான் அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கிளியராக வந்து புரிஞ்சுங்க. இதை பற்றி நம்ம லெட்டரும் இருக்குது, இதை பற்றி வீடியோ வந்து நம்ம நிறையவே போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இதை பற்றி நீங்கள் இன்னுமே அதிகமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வந்து முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் உதவணும் அப்படின்னாக்கா தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணியோ இல்லை நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணியோ நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கட்டும். இல்லை நம்ம வந்து ஒரு வாரமும் சனிக்கிழமை 7லேருந்து 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் வந்து லைவில் வருவோம். ஸோ அங்கேயும் உங்களோட ப்ராப்ளத்தை வந்து கேட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கேயும் உங்களோட சந்தேகத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.